வளையவில்லையா? நல்ல வளைக்கல சாப்பாடு எங்க நாட்டுல வந்து அமைதி கிடையாது. சீக்கிரம் தான் ஐயா. என்ன பண்ண போற? வில்லை வளைக்காம அடிக்கிற நாட்டுக்கு செல்கிறேன். இதை பிடியுங்கள். ஆகட்டும். வில்லை வளைக்கலாமா? தாராளமாக வளைக்கலாம். வளைத்தால் என் தங்கை உங்களுக்கு. ஐயா நான் வில்லை வளைக்கின்றேன். முதலில் உன் தங்கையை எழுந்து நடக்க சொல்லுங்கள். கால் ஊனமாக இருந்தால் நான் என்ன செய்வது? தங்கையின் முகத்தை பார்த்தாயா? அந்த அழகுக்கு ஊனமாக இருப்பாள். ஐயா பேரழகு முடியுங்கள். வாங்க திருமணம் செய்து கொள்ளலாம். முதலில் வில்லை வளைத்தால் தான் என் தங்கை. வில்லை வளைக்க வேண்டுமா? 2 முறை தப்பித்து விட்டாய், 3ஆம் முறை பிளந்து விடுவேன். ஐயா எப்படி வில்லை வளைக்கிறேன் நன்றாக உத்து பாருங்க. மன்னர் மன்னர் சூழ்நிலைக்க ஏனையா வில்லை வளைத்து பெண்ணை மாலை சூட வேண்டும். அதுதான். அப்படியே வில்லை வளைக்காமல் இருந்தால் எப்பொழுதே வில்லை வளைத்து அப்படியே 2 காலை ஒண்ணா வச்சு ஒண்ணு குட்டா இருக்கலாம். இருங்க ஐயா வில்லை வளைக்கின்றேன். நானே வளைக்கிறேன் பார் இந்த வில்லை. உங்கள் தங்கை எனக்கு வேண்டாம். அருகில் இருக்கும் தோழி பெண்ணாவது. ஐயா வில்லை வளைத்தார் யார் மாலை சூடுவீர்கள்? யார் வில்லை வளைக்கிறாள்? என் தங்கை மாலை சூடுவாள். உங்கள் தங்கையை? ஆமா. வில்லைதான் நான் வளைக்கல, தோழி பெண்ணாவது. ஐயா சிறிது கருணை காட்டுங்கள். சிறிது கருணை காட்டுங்கள் ஐயா. சீக்கிரம் நான் மாலை சூடு செல்கிறேன் என் நாட்டுக்கு. எனக்கு பசி இருக்கின்றது. மிஞ்சி போனா ஒரு 4 எலும்பு அரைக்குள்ள கதை வச்சு கோயில் போகணும். ஐயா ஆள் எப்படி இருக்கிறான் நினைப்பதே என்னை நான் செய்கின்ற வேலை பார்த்து கடைக்கு திருத்தாலும் காரம் குறையாது. புரிகிறதா? என்ன சொல்ல இப்போ? சீக்கிரம் கோழி பெண் வேண்டும் ஐயா. வேண்டும். சீக்கிரம் கொடுங்கள். ஆவலாக இருக்கின்றேன். கோழி பெண் தானே வேணும். கோழி பெண்
ஐயா சுஜது மன்னரே சொல்லுங்கள். இந்த வில்லை வளைக்கக்கூடிய முறை என்ன சொல்லுங்கள். முறை என்றால் வில்லை வளைத்தது மட்டுமல்லாது ஆகட்டும் மச்சேந்திரத்தை அறுவடை செய்தால் அப்படியா கொடுங்கள் நானே ஆகட்டும். இது வெகு பெரிதோ வெகு பெரிதோ வந்தமா கல்யாணத்தை பார்த்தமா சாப்பாடு சாப்பிட்டோமா வீட்டுக்கு போயானா ஐயா வில்லு வளைஞ்சா வில்லு வளையவில்லை நீர் தான் வளைந்து விட்டீர்கள். சன்மானம் வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம் ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சன்மானம் பெற்று செல்லுங்கள். அப்படியா மேலையா கீழையா எனக்கு சொல்ல முடியும். எங்க ஒண்ணு அடிப்பேன். ஓ ஓ ஐயா துஷ்டது மன்னரே அது ஏன் விகர்ணன் தெரியும். எடுங்கள் ஐயா. எங்க வந்த சுயவரத்தை பார்ப்பதற்காக பார்க்க வந்தியா? ஆமாம். அப்ப எடுங்க சொன்ன எடுத்து ஏனென்றால் சொல்வதை கேளுங்கள் ஐயா. என்னுடைய அண்ணன் இருக்கும் பொழுது நான் வில்லை வளைத்தால் என்னுடைய அண்ணனுக்கு மதிப்பு கிடையாது அல்லவா? உன்னை விட இளையவனெல்லாம் தொட்டு வளைத்து தோற்று விட்டான். மரியாதை மனசுல இருந்தா போதுடா மறையா. அண்ணா வில்லை நான் வளைக்க வேண்டாம் அண்ணா. நீங்கள் வளைக்காதவன் நான் கூட பார்க்கிறேன் அண்ணா. வளைக்காத வளைகாத்தி புலி இதிலே காட்டுங்கள். இந்த வில்லை சிரிக்காது குழந்தை எல்லாம் மறந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் அழகாத பெரிய இவையாவது வளைப்பதாவது நம்மளாகாது. புலியே தோன்று விட்டது. அடுத்து வருவது யாரோ? அவசரப்படாது. தாராளமாக வளைக்கலாம். இப்ப வளைக்கட்டுமா? இல்ல ஒரு வருஷம் பத்து வந்து இப்போது வளைத்தால் தான் என் தங்கை.
குடுடா இந்த புதுசா மாடு ஓட்டாதான்னு வச்சுக்க கயிறு இழுத்துட்டு பார்ப்பாங்க ஒய்யா போதே இல்லையா வில்லை வில்லை பார்க்கிறேன் எப்படி வளர்க்க வேண்டும் என்று தந்திரத்தை யோசிக்கிறேன் இது வளையாது பழுகுது அடுத்து வருவது யாரு ராஜாவோட வளைக்கணும். இங்கே வீரத்திற்கு தான் இடமே தவிர செல்வத்திற்கு இடமில்லை. வளைக்கலாமா? நிகழ்ச்சி இல்லை புகழ்ச்சி இல்லை ஈனமில்லை வானமில்லை துங்கவில்லை யார் படை சத்திரிக்கல் நகைப்பாரோ தண்ணில் உண்டு எண்ணெயும் அவன் என்ன நதியிலோ தங்கள் எண்ணெய்யா இந்த வில்லை வளைக்க முடியாமல் மண்ணை கவி செல்லுகிறார்கள் மடையர்கள். நான் வருவதற்கு முன் யாராயிரம் மடவழிக்கு சென்றால் அதோ கதிதான். புரியுதா? நடிக்குள்ள வளர்க்கிறார் இல்லை இல்லை நீங்கள் தான் படிக்க சொல்லிய கண்டே அந்த பக்கம் காட்டு. ஒரு கை எதுக்கா நீட்டு பாவம் கல்யாணத்துக்கு காய்ச்சல் வளர்ந்து கையேறி நிற்கிறான். தலா ₹1 ₹2 மொய் போட்டு வீட்டுல போய் சாப்பிடுங்க. இந்த சோறு கிடையாது. இட்லியில சோடா மாவு போடலையா கல்லாட்டுக்குதா அதனால கொடுத்துக்கிறேன். நானே எப்பேர் கட்ட ஒரு அரசன் என்னாலேயே வளைக்க முடியல. இனிமேல் யார்? ஆமா எங்க அண்ணன் இருக்காருல்ல ஆகட்டும் அண்ணா ஐயா துஷ்டு மன்னா இந்த பிள்ளை வளைக்காமல் போவேணும் பாரு பாரு
கீழே வைக்கிறா கஷ்டப்பட்டு வில்லை உழைத்தார் நமது அண்ணன் மாவீரன் கர்ணன் வில்லை வளைத்து ராணியை இழுத்து கட்டுகின்ற பொழுது எங்கிருந்தோ ஒரு கரும் வண்டானது வந்து ராணியை இருவரை செய்தது வில்லை வளைக்காமல் நமது அண்ணன் மண்ணை கப்பினார். ஆமா, எப்பேற்பட்ட ஒரு அரசர்கள் எல்லாம் வளைக்க முடியல, இல்ல வலிப்பாங்கன்ற இனிமேல என்னாலே முடியல, வேற யாரால முடியும்? நீ சொன்னவர் தம்பி வீட்டுல ஒரு வார்த்தை கல்யாணம் நடக்கும் இன்னும் உக்காந்துங்கிறீங்க. அவனே வந்து உனக்கு பொண்ணு கொடுப்பா வாடா. கல்யாணமே கிடையாது, எதுக்கு உக்காந்துங்கிறீங்க? போட்டோ எடுக்க போனோம் போலியா? கிளம்புங்க, கல்யாணம் கிடையாது. ஐயா, வீரர்கள் யாராவது இருந்தா வர சொல்லுங்கள், வில்லை வளைக்கும். போன போட்டு வருவார் ஒரு ஆளு. வேலைக்கு வராது. நானும் ஒரு ராஜாதான், நீ ஒரு ராஜாதையா? ஐயா போகப்படாது, திருமணம் இன்னும் முடியவில்லை. முடிந்த பிறகு சாப்பாடு போடுறோம். யாரையோ ஆனா சாப்பாடு வைக்கலாம சாப்பாடு வந்துருந்துச்சு. யோ 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 வாங்கிட்டு பையா. யோ இப்படியே நேராக சென்றாயானால் பானக்கடை வரும், அங்கே சென்று பாட்டில் போயிடாது. நீ வைத்திருப்பது கையல்ல, சம்தி. என் கையோ நன்னா நடக்குது. திருமணம் நடக்கும், வியம்பர வேலை நடந்து கொண்டிருக்கிறேன். தங்கைக்கு தங்கச்சி ஐயோ சிகப்பு சேலையில காட்சி தருவா, மேதி ஏறி முப்பலி வருவா. எதுக்கு வந்த? வில்லு வளைத்து வந்த, வில்லு வளைத்து வந்தியா? சரி, அதெல்லாம் விட இந்த கம்யூனிட்டிங்களா யாரு? எங்களுக்கு தெரிந்தா நாட்டின் பெயர் என்ன விளக்கமா சொல்லு. ஏதோ பைத்தி வந்துக்குது, அதாவது வாங்கி பார்க்கலாம். பைத்தியலா வாய் இருக்காது. நாட்டின் பெயர் என்ன விளக்கமா சொல்லு. நாடு பதத்தா நாடு, பதத்தா நாடு. ஐயா, பதத்தா நாடு ஒண்ணு இருக்குதா? உன்னுடைய பெயர் என்ன விளக்கமா சொல். குருமா மன்னன். வாங்க வாங்க. பரோட்டா நாடு குருமா மன்னனா? ஐயா பாருங்கள், இவங்களெல்லாம் பொண்ணுக்கு என்ன எடுத்துன்னு வந்தாங்க? ஒன்றும் கொண்டு வரவில்லை. அவங்க வர்க்கத்தை பசங்க ஒரு ரூபாய்க்கு வக்கில்ல அவங்களுக்கு. நீ ஒரு நாட்டின் அரசர். ஆமா, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? தங்கச்சி நான் உள்ள வச்சு நீரு எடுத்து விட்டுட்டா காட்டுவா. என்னென்ன பொருள் வைக்க? ஏய் வாய் முறாதே. ஐயா, முதலாக
பெண்ணுக்கு பிடித்தது, பெண்களுக்கு மிகவும் பிடித்தது மலர். அதை வாங்கி வந்திருக்கிறேன். பரவாயில்ல. இந்தாம்மா, வச்சுக்கம்மா, தோய் பெண்ணு. தோய் பெண்ணு சூப்பரா இருக்குது, ஐயோ. எங்க வெள்ளையா இருக்குது. ஏய், 2 கையும் போன மாதிரி 2 கால் வெட்டி விடுவேன். ஏய், வாயில எத்தனை கொண்டாந்து வைங்கடா. ஐயோ, அத்தி நேரு தெரியல. என்னது? முதல் இரவைக்கு கண்ணாடி. கண்ணாடி. சரி, கண்ணாடி. வேற என்ன தெரியல. இதுதான் முக்கியமானது. வா புட்டியா.